வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி துறை சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் துர்பாரமாப்பணம் சரணம் காஷாதேவகுரி தவத்திரு கிணராமனகுரி துர்பாரமாப்பணம் சரணம் பரபம்ம சிறுபம் பைரஸ்வரி நரஹரி பாபாஜி திருவுடையப்படம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாச்சம் ஓம் சரண வேதாஸ்வரி ஓங்கிலும் யோக வேஷபட்சம் சங்குரு வைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிறும வேத பைரவம் திருவுடையப்படம் சரணம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். அதாவது வேத சாஸ்திரத்தில் நம்ம கண்கண்ட கடவுள் கலியுக கடவுள் சிவசுப்பிரமணிய சுவாமியோட தைப்பூசம் இப்போ தான் முடிந்தது. எல்லோரும் தைப்பூசம் முடிஞ்சோடனே சுப்பிரமணியன் கோயிலுக்கு போகிறதே கிடையாது. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. தைப்பூசம் அன்னைக்கு பால் கொண்டு செலுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது பக்தி மார்க்கமாக நீங்கள் செய்கிறீங்க. வேத மார்க்கம் அது ரொம்ப இல்லை. பக்தி மார்க்கம்னா முருகனுக்கும் உங்களுக்கும் உள்ள பக்தி. அவர் நீங்கள் வச்சுருக்க மேலே பக்தி, அவர் திருவடி உங்கள் தலைமையில் படும்போது முருகா 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 மும்மூர்த்தி சுரூபமான முருகா முருகா சொல்லிட்டு போகும்போது தமிழ் வேத மந்திரத்துக்கும் சமஸ்கிருத வேத மந்திரத்துக்கும் ஓம் தான் பிரணவம். அது அர்த்தம் சொன்னால் கூட டைம் பத்தாது. அப்போ இந்த முருகனுடைய பக்தர்கள், நானும் ஒரு முருக பக்தர் தான், நான் பெரிய பக்தர். அதனால் முருகனை வழிபாடு செய்கிறவங்க அனைவரும் அவரோட பத்னி தெய்வமான வள்ளி தெய்வானையும் நம்ம வழிபாடு செய்கிறதே கிடையாது. கண்டிப்பாக வள்ளி தெய்வானையும் நீங்கள் நினைக்கணும். ஏன் சொல்லனா, வள்ளி தெய்வானை ஒரு காலத்தில் ஒரே ஜீவாத்மாவாக இருந்தாங்க. அது முருகனை கடும் தவம் இருந்து 2 பேரும் பிரிந்து ஆத்மா பிரிந்து வேறு ஒரு ரூபம் எடுத்து அவங்க முருகனை கைப்பிடித்து திருமணம் செய்து கொண்டாங்க. புராணம் கந்த புராணத்தில் உண்டு. சிலர் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா முருகன் வழிபாடு எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் முருகனோட பத்தினியான யோனியான வள்ளி தெய்வத்தையும் வள்ளி பெருமானையும் தெய்வான அம்பாளையும் மங்கையாம் அம்பாளையும் வழிபாடு செய்யறது இல்லை. அதனால் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ மனதால் கண்டிப்பாக நினைங்க. வள்ளியும் தெய்வானையும் மகாலட்சுமி ஸ்வரூபம். அதனால் ஊருக்கு யாராவது போனீங்கன்னா இந்த மதுரை கல் மண்டபத்தில், மதுரை மீனாட்சி மண்டபம் பக்கத்தில் கல் மண்டபத்தில் வள்ளி புராணம் ஒரு புக்கு இருக்கும். அந்த வள்ளி புராணம் புக்கை தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, வாங்கிட்டு வாங்க. ஏன்னா வள்ளி புராணங்கள் நீங்கள் படித்தாதான் மகாலட்சுமி அம்சம் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வள்ளி அம்பாளையும் தெய்வானை அம்பாளையும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன்னா என்னதான் தந்தை நம்மளுக்கு உதவி செய்தாலும் தாய் தந்தை குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். எல்லாரும் அப்பா முருகனை தான் கும்பிடுங்களே தவிர தயவுசெய்து அவங்களுடைய அம்பாளான வள்ளியும் தாயை நம்ம மறந்துடுறோம். தாயை கண்டிப்பாக மனதால் எல்லோரும் நினைங்க. இந்த ஆடியோ பார்க்குற அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், ஊருக்கு போனீங்கன்னா வள்ளி புராணம்னு ஒரு புக்கு இருக்குது, அது வாங்கிட்டு படித்தாலே மகாலட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கஷ்டம் நம்மளுக்கு வராது. வள்ளி தெய்வானையை நம்ம கும்பிடாமல் நினைக்காம முருகனோட வழிபாடு பூர்த்தி ஆகிறதுக்கு சிரமம். இது மட்டும் மனசில் பதிஞ்சு வைக்கணும். அதே மாதிரி எல்லோரும் தைப்பூச டைமில் தான் முருகன் நினைப்பாங்க. அதுக்கு பிறகு முருகனை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்காதீங்க. சஷ்டி திதி கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். மாதத்துக்கு வளபிர சஷ்டி வரும், அப்புறம் தேய்பிர சஷ்டி வரும். அந்த சஷ்டி அன்னைக்கு கொஞ்சம் விரதமாக இருப்பது என்பது உங்களுக்கு தெரியும். உயிர் பலி கொள்ளக்கூடாது. சைவம் அசைவம் எப்படி ஒரு சைவத்துக்கு உயிர் இருக்குதோ அதே மாதிரி அசைவத்துக்கும் உயிர் உண்டு. ஆனால் உயிர் பலி பண்ணாமல் சைவமாக சாப்பிட்டு முருகனோட நாமத்தை, காயத்ரி மந்திரமோ முருகனோட நாமத்தையோ கந்த சஷ்டி புராணமோ இதை நீங்கள் படிக்கலாம். கந்த சஷ்டி படிக்கலாம், இல்லை தவறு இல்லை. அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் முருகனுக்கு பால் செலுத்துறது பால் நீங்கள் சில பேர் எடுக்கிறாங்க பயபக்தியோட முருகன் நாமத்தை மாதம் வர சஷ்டி திதி கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அந்த ஒரு நாளாக கடைப்பிடிங்க. எப்படி சஷ்டி திதி கடைப்பிடிக்கணும் எல்லா குருமார்களும் சொல்கிறாங்க. நான் அதை விலைக்கு சொல்கிற அவசியம் இல்லை. ஆனால் திருப்பி சொல்கிறேன், சஷ்டி திதி மாதம் கடைப்பிடிச்சி பால் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சாலும் சரி, எந்த தெய்வ மார்க்கத்தில் சைவ மார்க்கமாக இருந்தாலும் சைவ மார்க்கமாக இருந்தாலும் வைணவ மார்க்கமாக இருந்தாலும் சாத்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அம்மா அப்பாவை தான் கும்பிடணும். யாருமே அம்மா அப்பா கும்பிட்றதே கிடையாது. எல்லாம் நினச்சி பாருங்கள். ஸ்கந்த புராணத்தில் தாய் தந்தை குருவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பால் நீங்கள் எடுக்கிறீங்க, நடந்து பாத யாத்திரையாக போகிறீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அம்பாவை மனதால் தாயை மனதால் கும்பிட்டு தந்தையை மனதால் கும்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு குரு இருப்பார். அந்த குருவை மனதால் நினைக்கணும். அதாவது பக்கத்து கோயில், சின்ன கோயிலோ இல்லை பக்கத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் இருப்பார். அந்த முருகனை மறந்துட்டு
பெரிய கோயிலுக்கு போய் பால் ஊற்றாதீங்க. எல்லா முருகனும் ஒன்று தான். அந்த பக்கத்து கோயில் ஒரு முருகன் இருந்தாரா, அந்த முருகனை மதிக்காமல் போகாதீங்க. அன்றைக்கி போய் கும்பிட்டு கூட பரவாயில்ல, தைப்பூசத்துக்கு முத நாளாவது அந்த பக்கத்து கோயிலில் உள்ள முருகனுக்கு போயிட்டு பால் வாங்கி வச்சோ அந்த குருக்கள் தட்சணை கொடுத்து கோயில் உண்டியில் காசு போட்டு, ஏன்னா கோயில் நல்லா இருக்கணும், குருக்கள் நல்லா இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன், தாயை கும்பிட மாட்டாங்க, தந்தையை கும்பிட மாட்டாங்க, குருவை கும்பிட மாட்டாங்க, எப்படி இறைவன் அருள் கிடைக்கும்? மாதா பிதா குரு தெய்வம் தானே. அதனால் தயவு செய்து அடுத்த முறை முருகனை கும்பிட்றதுக்கு முன்னால் அவங்களோட பெத்த அப்பா அம்மா முதல் தெய்வமாக கும்பிடுங்க. அப்புறம் பக்கத்து கோயில் முருகனை மறக்கவே மறக்காதீங்க. இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு தள்ளி போகிற தெய்வத்துக்கு போனால் அது எப்படி பலன் கிடைக்கும்? இது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இருந்தாலும் வழிமுறையை தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி மாதம் வர சஷ்டி திதியை தயவு செய்து மறக்காதீங்க. சஷ்டி திதி கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். முருகன் கண்கண்ட தெய்வம். ஆனால் பால் அபிஷேகம் பண்ணுறது உங்களுக்கு இஷ்டப்படுத்துது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் பன்னீருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், மூலிகை திரவிய அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பால் உங்களோட மன திருப்தி. நீங்கள் பால் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, வேண்டுதல் தானே. பக்தி மார்க்கிறது வேண்டுதல். என்ன நம்ம வேண்டுறோம் அதை சீர்படுங்க. அதனால் அடுத்த முறை ஊருக்கு போனீங்கன்னா தயவுசெய்து வள்ளி புராணம்னு ஒன்று இருக்குது, அது வாங்கி கண்டிப்பாக படிங்க. பணம் கஷ்டம் வராது. பணம் கஷ்டம் கண்டிப்பாக வராது, ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மைத்ரா முகூர்த்தம், அதை பற்றி பேசினேன். நம்ம போய் கால் பண்ணி கேட்டாங்க, நான் விலைக்கு சொன்னேன். அப்புறம் நம்ம சிவஸ்ரீ பிரசன்னா குருக்கள் மிகப்பெரிய காலபைரவ யாகம் செய்கிறார் 21, 22 இந்த கிளைங்களில் தான், அதை பற்றி நான் பேசினேன். அப்புறம் சண்ட பைரவர் எங்கே இருக்கான்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஈப்போவில் புத்தானி கார்டனில் முருகன் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சண்ட பைரவர் இருக்கார். அவர் தரிசனம் பண்ணுங்கள். முருகன் அம்சம் பெற்ற சண்ட பைரவர் மலேசியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்துல இருக்கார். ரெண்டாவது நம்ம ஜொஹூர் மாநிலத்தில் வைஷ்ணவ கால பைரவர் சேகர் சாந்தி அம்மா பிரதிஷ்டை பண்ணுறாங்க, அதை பற்றி நான் விளக்கியிருந்தேன். மூணாவது பெண்கள் பக்தி மார்க்கமாக எல்லாமே செய்யுங்க. நான் அதில் எந்த தப்பு நான் சொல்லலை. தப்பு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது. மற்றவங்களை நோகாமல் நம்ம பேசணும். அதாவது பெண்கள் மகாலட்சுமி அம்சம். தயவுசெய்து பெண்கள் முடி எடுக்காதீங்க. அது சில பேர் போயிட்டு மொட்டை அடிக்கிறாங்க. இது என்னோட குருமார்கள் எனக்கு சொன்ன விஷயம், நான் படித்த விஷயம். பெண்கள் மகாலட்சுமி அம்சம். கல்யாணம் பண்ண பெண்கள் தயவுசெய்து முடி காணிக்க கொடுக்காதீங்க. அது லட்சுமி நம்ம விட்டு போகிற மாதிரி அர்த்தம். தயவுசெய்து தப்பு மட்டும் செய்யுது. ஆண்களை எந்த விரதம் வேணால் கடைப்பிடிக்கலாம். ஆண்களை எந்த பக்தி மார்க்கம் எது மாதிரி செய்யலாம். பெண்கள் மகாலட்சுமி அம்சம். திருப்பி சொல்கிறேன், மொட்டை அடிக்காதீங்க. மொட்டை அடிச்சிட்டா ஒரு சாஸ்திரத்தில் அது சரியாக வராது. பெண்கள் மகாலட்சுமி அம்சம். திருப்பி சொல்கிறேன், சரியாம்மா, தப்பாக அடிச்சுக்காதீங்க. என்னென்ன அப்படி சொல்லிட்டா நினைக்க வேணாம், இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அஞ்சனம் இருக்குது. அது மகாலட்சுமி அம்சம். அஞ்சனம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். நிறைய மூலிகை பற்றி நான் பேசணும் இல்லையா? ஓகே, இந்த மகாலட்சுமி அஞ்சனம் எப்படி செய்வது என்பது, குங்குமப்பூ, சுத்தமான காஷ்மீர் குங்குமப்பூ வாங்கிக்கோங்க. அது முன்னே ஒரு சின்ன டப்பி 10 வலி இருந்துச்சு, இப்போ 50 வலி ஏற்றிட்டாங்க. ஏன்னா விலையெல்லாம் ஏறிச்சு இல்லையா? அதனால் இந்த காஷ்மீர் குங்குமம் ஒரு 20 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எல்லா அஞ்சனத்துக்கும் உயிர் நீலாஞ்சனக்கல், புஷ்பாஞ்சனக்கல் ஒரு கல் இருக்குது. அது இந்தியாவில் தான் கிடைக்கும். நான் சொன்னேன்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் பாலத்து கீழே நீலாஞ்சனக்கல் கிடைக்கும். அது முக்கியமான மூலிகை கடையிலும் இருக்குது. நீலாஞ்சனக்கல், புஷ்பாஞ்சனக்கல், கூர்மாக்கல், இது 3மே ஒரே கல் தான். ஆனால் என்ன கலர் வித்தியாசமாக இருக்கும். அந்த கல் இல்லைன்னா எந்த ஒரு அஞ்சனம்னா பொட்டு சொந்தமாக செய்கிற ஒரு அஞ்சனம். அது சில பேர் மைன்னு வாங்கலை, அது மை இல்லை. இதை மை சொன்னால் சில பேர் புரியும், பொட்டு வைப்பது. அது அஞ்சனம். இந்த அஞ்சனம் மகாலட்சுமி அம்சம் பெற்ற அஞ்சனம். குங்குமப்பூ, இந்த நீலாஞ்சனங்கள் கொஞ்சம் வாங்கி லேசாக அப்படி உடச்சி கொஞ்சம் போடணும். நீலாஞ்சனங்கள் லேசாக உடச்சி அப்படி முணுமுணுன்னு இருக்கும். அது லேசாக உடச்சி அந்த சின்ன அந்த இடிக்கல்லில் போட்டு ஒரு 100 கிராம் இல்லைன்னா ஒரு 100 கிராம் வேணால் ஒரு 10 கிராம் குங்குமப்பூ போட்டு 20 கிராம் குங்குமம் போட்டு காராம்பூசி நெய் கிடைக்கும் சொன்னீங்க இல்லையா, அது வாங்கி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டு நல்லா லேசாக அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அரைச்சி நல்லா அது அல்வா மெத்தட்டில் வரணும். நல்லா பதமாக வரணும். அரைக்கும் போது அரைக்கும் போது என்ன பண்ணணும் சொன்னால், ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனாதேவி நமவசம் குரு குரு ஸ்வாஹா. என்ன குருவாக நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உபாசனை மார்க்கமாக கண்டிப்பாக அது படிக்கும். திருப்பி சொல்கிறேன், ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனாதேவி மம வசம் குரு குரு ஸ்வாஹா. இது சொல்லிவிட்டு குரு தட்சணை கொடுக்கணும்னா எனக்கு கொடுக்கக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், நான் உபாசனை மார்க்கம் அம்பாள் எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. புவனேஸ்வரி அம்பாலும் பைரவரும் எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுக்க வேண்டாம். பக்கத்து கோயில் குருக்களில் கண்டிப்பாக
இருப்பார். அவருக்கு குரு தட்சணை கொடுத்துட்டு உண்டியில் காசு பட்டுவாங்க. உங்களுடைய இந்த அஞ்சனம் வேலை செய்யும். நல்லா மெதுவாக அரைக்கணும். அப்படியே மெதுவாக அரைச்சி அம்பாள் புவனேஸ்வரி அம்மை மனசாக நினச்சி பைரவரி மனசாக நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே அரைச்சி அந்த மந்திரத்தை 1 மணி நேரமாவது கண்டிப்பாக அரைக்கணும். அரைச்சி அந்த அஞ்சனத்தை எடுத்து ஒரு டப்பி, வெங்கல டப்பியாக இருக்கணும், இல்லை செம்பு டப்பியாக இருக்கணும், இல்லை வெளி டப்பியாக இருக்கணும், இல்லைன்னா தந்தத்தில் செய்த டப்பி, யானை தந்தம், இல்லைன்னா எருவு மாட்டு கொம்பு தந்தம், இல்லைன்னா மாட்டு தந்தம், இதெல்லாம் கிடைக்கும், ஊரில் கிடைக்கும், தாய்லாண்டில் கூட கிடைக்குது, வாங்கிட்டு வாங்க. நல்லா அரைச்சி அதை எடுத்து வச்சுட்டு டப்பியில் புவனேஸ்வரி அம்பாள் நினச்சும் ஸ்ரீ சுரண பைரவர் நினச்சும் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனா தேவி மம வசம் குரு குரு ஸ்வாஹா. அதன் பின் இன்னொரு மந்திரம் லட்சுமி மந்திரம் உங்களுக்கு தெரியும். ஓம் மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்திய தீமஹே லட்சுமி பூஜை இந்த மந்திரம் தெரியும். அடுத்தது பைரவோட ஓம் சூனத்வஜாய வித்மஹே சூல் அஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பூஜை. 3 மந்திரம் சொன்னால் 3 மந்திரம் சொல்லி அரைச்சி டப்பியில் வச்ச அந்த அஞ்சனத்தை எடுத்து அம்பாள் புவனேஸ்வரி அம்பாள் இல்லைனா வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, பைரவ் இல்லைனா விநாயகர் படம் வச்சுருப்பீங்க, இல்லாமல் இருக்காது. வச்சு இந்த மந்திரத்தை ஒரு 9 நாள் ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஒரு 30, மதியம் ஒரு 30, இரவு ஒரு 30. கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க முடியாது, வேலைக்கு வந்தோன்னா கூட 24 மணி நேரம் செய்யலாம். செஞ்சு இந்த அஞ்சனத்தை நீங்கள் திலகமாக நீங்கள் வச்சுட்டு போனீங்க சொன்னால் உங்களோட ஜெயம் உங்களுக்கு தெரியும். செஞ்சு பாருங்கள். நானும் அதான் செஞ்சு வச்சுருக்கேன். என் முன்னோர்கள் சொன்னது, நான் அகோரி மார்க்கத்தில் இருந்தது, அகோரிகள் சொல்லி கொடுத்த சாஸ்திரம் இது. ஆனால் அஞ்சனக்கல் இல்லாமல் உயிர் பெறாது. அஞ்சனக்கல் தான் சாவி. அஞ்சனக்கல் தான் இந்த மந்திர சாஸ்திரத்துக்கு, அஞ்சனத்துக்கு சாவி, கீன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா எந்த மந்திரமும் எந்த ஒரு அஞ்சனமும் வேலை செய்யாது. ரொம்ப முக்கியம். அடுத்தது எல்லா பூஜைக்கும் முதல் பூஜை மாத்ரு பித்ரு ஸ்ராத்தம். ரொம்ப முக்கியம். எப்பயுமே நான் சொல்லுவேன், நீங்கள் அம்பாவை பூஜை பண்ணாலும் சரி, விநாயகர் பூஜை பண்ணாலும் சரி, பைரவ பூஜை பண்ணாலும் சரி, முன்னோர்கள் வழிபாடு விடக்கூடாது. நீத்தார் கடன் இருக்கக்கூடாது. நீத்தான கடன்னா என்ன? நம்மளை பெற்று வளர்த்த முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சிராத்தம், தர்ப்பணம், திலா, யாகம். இது ரொம்ப முக்கியம். சரி, இதுக்குன்னே முன்னோர்களுக்கு இறந்தவங்க படத்தெல்லாம் வச்சு பழைய செஞ்சிடாதீங்க. இறந்த ஆத்மாவுக்கு உடல் இல்லை, உயிர் இல்லை, அவங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க சாப்பிட முடியாது, அவங்களுக்கு சூஷ்ம உடல் இல்லை, ஸ்தூல உடம்பு இல்லை, அவங்களுக்கு படையில் இல்லை. ஆனால் சில பேர் நம்பிக்கை பாத்திரமாக செஞ்சால் செய்யுங்க. அது உங்கள் நம்பிக்கை. நான் எதுவுமே தப்பாக சொல்ல மாட்டேன். உங்கள் நம்பிக்கை நீங்கள் இறந்து பார்த்து வச்சு காலகாலமாக செய்யுங்க. அது நம்ம மற்றவங்க நம்பிக்கை நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது சொல்கிறேன். கருட புராண சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது நான் சொன்னேன்ல. வள்ளி புராணம் புக்கு வாங்கும் போது கருட புராணம் தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கருட புராணம் படித்தா தான் உங்களுக்கு இந்த சமடீகரணம், இந்த பிரேத சம்காரண பூஜை, இந்த சிராத்தம், தர்ப்பணம், திலா, யாகம் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பூஜை இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு பலன் கிடைக்காத காரணம் என்னென்னா, அவங்க முன்னோர் வழிபாடு செய்கிறதில்ல. முன்னோர் வழிபாடு தான் முதல் வழிபாடு. அது இல்லைன்னா இற வழிபாடு பூர்த்தியாகாது சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. அது சைவத்தில் இருந்தாலும் சரி, வைணவத்தில் இருந்தாலும் சரி, சாக்தமாக இருந்தாலும் சரி, கணாபத்தியமாக இருந்தாலும் சரி, எந்த வழிபாடாக இருந்தாலும் முன்னோர் வழிபாடு இல்லைன்னா பூர்த்தியாகாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மா இறந்தவங்க படத்தெல்லாம் வச்சு நான் சொல்ல மாட்டேன் பள்ளி செய்யுங்கட்டு. ஆனால் உங்கள் முன்னோர்கள் பெரியவர்கள் செஞ்சாங்கன்னா செஞ்சுட்டு போகிறாங்க. அது அவங்க நம்பிக்கை, யாரையும் நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா, அவங்க நம்பிக்கை. சரி, இப்போ இந்த சிராத்தம் செய்வதற்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு மார்க்கம், ஒரு வழிபாடு. என்ன வழிபாடுனா, அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் ஒன்று காலையில் செய்யலாம், இல்லை மதியம் செய்யலாம், இரவு செய்யலாம். வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன செம்பில் தண்ணி எடுத்து வச்சு 3 விளக்கு, வெங்கல விளக்கு, நெய் விளக்கு சைஸில் நெய் போட்டோ, நல்லெண்ணெய் போட்டோ, வேணா ஏதாவது ஒரு எண்ணெய், 5 எண்ணெய் பஞ்சக்கூட்டை எண்ணெய் கலந்தோ, இல்லை 3 கூட்டை எண்ணெய் கலந்தோ, 3 எண்ணெய் கலந்தோ நீங்கள் தீபம் ஏற்றலாம். கடல் எண்ணெய் மட்டும் பயன்படுத்தலாம். அது வறுமையை உண்டாக்கும். கச்சந்தானா வேணாம். தீபம் ஏற்றிட்டு இந்த 3 தீபம் எதுக்குன்னா, முதல் தீபம் மாத்ரு பித்ருக்குள்ள தீபம். முன்னோர்கள், நம்ம இறந்து போன முன்னோர்கள் ஆத்மாவுக்கு சாந்தி பெறணும்னு சொல்லிட்டு வேண்டது முதல் தீபம். 2வது தீபம் சப்த ரிஷிகளை நினச்சி வேண்டது. 3வது அசத்திக் பாலர்களும் நவகரங்களும் வேண்டி 3 விளக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே ஏற்றணும். அது கீழே ஏற்றக்கூடாது. ஒரு மேஜை மாதிரி போட்டு மேஜை மேலே ஓரத்தில் நீங்கள் ஏற்றலாம். ஏற்றிட்டு முன்னோர்களுடைய ஆத்மாவை நினைச்சு, ஆத்மா இருக்கும் வீட்டுக்கு வர முடியாது. அது பித்ரு தேவதா லோகத்தில் இருப்பாங்க. இடது கை பீச்சை கையில் கருப்பல் வெல் கொஞ்சம் கலந்து, கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கலந்து உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா, ஓம்
தத்புருஷாய வித்மஹே மம ஜன்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தியாய தீமஹே தன்னோ ருத்ர பைரவ மூர்த்தி பைரவ பிரச்சோதியாது. இதுதான் அது ஒரு மந்திரம். இது கற்றுங்க தயவுசெய்து. மந்திரம் எனக்கு வராது, வாயில் வராது, எனக்கு சொல்ல முடியாது. யாருமே தாய் வயிற்றுலேருந்து பாருங்கள் எதுவுமே கற்றுக்கிட்டு வரல. ஒரு குரு மூலிமா நம்ம கற்றுக்கிட்டால் தான் இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐயோ இவ்வளோ மந்திரம் சொல்கிறீங்களா, எப்படி கற்றுக்கிறதுன்னு கிடைச்சா ஒரு பலனும் கிடைக்காது. ஒரு மந்திரத்தை கற்றுக்குங்க. ஒரு மந்திரத்தை கற்றுக்கும் போது அடுத்து வரிசையாக மந்திரம் வந்துடும். திருப்பி சொல்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மம ஜன்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹே தன்னோ ருத்ர பைரவ மூர்த்தி பிரச்சோதியாது. இவ்வளோ மந்திரம். இதை 108 வாட் சொல்லும் போது அந்த இடது கையில் உள்ளங்கையில் அரை டீஸ்பூன் வெள்ளையில் கருப்பல் வைத்து ஒரு வாளி வச்சு நாக்கால் உட்காந்துங்க, இல்லை கீழே உட்காந்துக்கலாம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். 108 மட்டும் சொல்லிட்டு அந்த இதுவும் பார்த்துங்க. இது இடது கை. இதில் இந்த பெருவரலை திறந்து இப்படி தான் ஊற்றணும் தண்ணி. எப்படின்னா இந்த பெருவரலையும் இந்த ஆள்காட்டு விரலையும் நடுவில் தான் பித்ருலோகம் இருக்குது பாருங்கள். பித்ருலோகம் இந்த சைட்டில் தான் தண்ணி கற்பல் வெள்ளையில் இறங்கணும். இது எளிய முறையில் தர்ப்பணம். 108 முறை சொல்லி இந்த தீர்த்தத்தை அப்படியே வாளி உள்ளே கொட்டுருங்க. மேற்கொண்டு தண்ணி எடுத்து கையை கழுவி உள்ளே கொட்டுருங்க. இப்படி தான் இறங்கணும். அதே மாதிரி நீங்கள் 108 பேர் சொல்லிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் இது தர்ப்பணம் எளிய முறையில் செய்கிற தர்ப்பணம். பிறகு நான் ஒன்று எப்படி பிண்டம் முடிப்பது, எப்படி தர்ப்பணம் செய்வது, எப்படி கர்மாரி இந்த 13 நாள் சமணிகரணம் எப்படி செய்யலாம் நான் பேசிக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்று நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் பஞ்சாங்க சாஸ்திரமும் நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாம் கற்றுக்குங்க. எல்லாம் கிடைக்காத ஒரு பொக்கிஷன். கற்றுக்கிட்டால் நல்லா வந்த பிறகு எனக்கு ஒன்றும் செய்வேன்னா பக்கத்துக்கு குருமார்களுக்கு ரவிகுருகளுக்கு ஒரு தட்சணை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொடுங்க, பெரிய புண்ணியம். அதே மாதிரி இந்த தண்ணியை வாளியில் ஊற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். வீட்டுக்கு தயவு செஞ்சிடும். ஆத்மா வீட்டுக்கு வராது, ஆத்மா சாப்பிட முடியாது, ஆத்மாவுக்கு உடல் இல்லை, ஆத்மாவுக்கு பேர் இல்லை. வீட்டுக்கு செஞ்சிடாதீங்க. வீட்டுக்கு வெளியே செய்யலாம், சுத்தமான ஆற்று ஓரத்தில் செய்யலாம். ஆனால் கடற்கரை ஓரத்தில் செய்யக்கூடாது. கடற்கரை ஓட நம்ம உப்பு தண்ணி அங்கே செய்யக்கூடாது. சுத்தமாக நதிகள் ஓடும். வீட்டுக்கு வெளியே கோயிலுக்கு வெளியே கூட செய்யலாம். ஆனால் பைரவர் சன்னிதானத்தில் செய்யலான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா பைரவர் காசிக்கு முத்திக்கு அதிபதி இல்லையா? அது பிறகு சொல்கிறேன். செஞ்சுட்டு இது வீட்டுக்கு வெளியே நீங்கள் திருப்பி சொல்கிறேன். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி இந்த கையில் இப்படி திருப்பி விட்டு கையை கழுவிட்டு நல்லா பிரார்த்தனை. அதுக்கு முன்னால் 3 விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்ற சொன்னேன் இல்லையா? அது அர்த்தம் சொல்லிட்டேன். இது எளிய முறையில் செய்கிற தர்ப்பணம். காயத்ரி மந்திரத்துக்கு உயர்ந்த மந்திரம் உலகத்தில் எங்கேயுமே இல்லைம்மா. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. இந்த மந்திரம் கற்றுங்க. திருப்பி சொல்கிறேன். இதை கற்றுக்கிட்டு தயவு செய்து யாராவது ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஆடியோ இந்த டிக்டாக்கில் எனக்கு சொல்லுங்கள். எல்லோரும் பார்க்கட்டும். ஒருத்தன் கற்றுக்கிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஃபோனில் தான் பேசுகிறீங்க தவிர யாரும் ஆடியோ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி என் குரூப்பில் உள்ளவங்க இப்போ சத்வான் காசி காலா பண்டாரா பைரவ் காட் மலேசியா உள்ளவங்க 120 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம், சிராத்தம், திலா ஹோமம் எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. அவங்க யாரும் வீடியோஸ் போட வேணாம். எனக்கு தெரியும், அவங்களுக்கெல்லாம் முழுமையாக தெரியும். 30 பிண்டம் முடிச்சு எப்படி சிராத்தம் செய்வது, எப்படி திலா யாகம் செய்வது, எப்படி ஹோமம் செய்ய அவங்களும் தெரியும். இந்த குரூப்பில் இல்லாதவங்க டிக்டாக் யாராவது ஒருத்தவங்க இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க சொன்னால் அடுத்த ஆடியோ எனக்கு கொடுக்க எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்க செய்கிறாங்க, சந்தோஷமாக வருவாங்க, சந்தோஷமாக இருக்கும். யாருமே எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்க ஒரு மந்தத்தை கூட சொல்லணும்னா அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக என்ன ஒன்றுமே கற்றுக்க மாட்டாங்களோ அப்புறம் வேஸ்ட்டோ. நான் பேசி டிக்டாக்கில் அதுவும் நம்ம உமாமா, எனக்கு குரூப் அட்மின் உமாமா அவங்க சொல்லி தான் நான் இதை பேசுகிறேன். அதே மாதிரி முத்து ஐயா, நம்ம விஜயலதா அம்மா மலக்கா, அப்புறம் சுமதி அம்மா மலக்கா, இவங்கெல்லாம் சொல்லி தான் இந்த டிக்டாக்கில் கொஞ்சமாக தான் ஆன்மீகம் பேசுங்கயா. எப்போ பார்த்தாலும் ஆன்மீகத்தில் பேசுனா நம்ம மற்ற விஷயத்தை பேசுகிறேன். ஆன்மீகத்தை பேச கற்றுக்கிறவங்க ஆர்வம் உள்ளவங்க இந்த பூஜை செய்து பலன் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் செய்கிறேன். அதனால் தயவுசெய்து இது எளிய முறையில் செய்கிற தர்ப்பணம். தர்ப்பண மந்திரங்கள் நிறையா இருக்குது தமிழில். சமஸ்கிருதத்துக்கு போக வேணாம். தமிழ் மந்திரம் தமிழ் மந்திரம் சொல்லி நிறைய பலன் நம்ம பார்க்கலாம். தமிழுக்கு உயிர் உண்டு. யானைக்கு பலம் தெரியாத யானை. தமிழோட பாஷைக்கு என்னென்னா தமிழ் பலம் தெரியாத யானையா. சின்ன வயசில் எப்படி காலை கட்டி யானைக்கு இழுத்து இந்த கயிறை இழுக்க முடியாது சொல்லி பெருசாக இருந்தோன்னே அது நினைக்கிறதுல இந்த கயிறை இழுக்க முடியாது சொல்லி அந்த மாதிரி பலம் தெரியாத யானை தான் தமிழ். அதே மாதிரி சமஸ்கிருதமும் தமிழ் பலம் தெரியாத சமஸ்கிருத மொழியும் யானை தான். அதனால் இந்த எளிய முறை இந்த சமஸ்கிருத மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை தயவுசெய்து கற்றுக்கிட்டு திருப்பி சொல்கிறேன். இறந்தவங்க படத்தெல்லாம் வச்சு படையல் செய்யாதீங்க.
ஆத்மாக்கும் இறைவனுக்கும் படையில் இல்லை. அப்படி வீட்டில் பெரியவங்க செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க நம்பிக்கை. அதாவது அவங்க செஞ்சாங்களே, அந்த காலத்தில் அவங்க குரு நாங்கள் சொல்லிக் கொடுக்க. இப்போ நான் சித்தக்குள்ள இந்த குருவாக இருந்தால் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மாதிரி அவங்களும் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இந்த விஷயம் இதோட நான் முடிக்கிறேன். காசிகால பைரவி. பைரவர் அர்ப்பணம் சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சனவோம் கிரி நம சிவாய பைரவ சிவம்.